ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இயற்கை முறையில் சூப் ரெடி பண்ண போகிறோம். குப்பைமேனி சூப்பு. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எல்லாமே கப்போட மெஷர்மெண்ட் அளவில் தான் நான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காஸ்டிக் சோடாவை எடுத்துருக்கேன். காஸ்டிக் சோடா பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த காஸ்டிக் சோடாவை யூஸ் பண்ணும்போது கையில் க்ளவுஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. ஏன்னா இதோடைய காரத்தன்மை கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் இதுவாகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நான் 1 கப் அளவுக்கு காஸ்டிக் சோடா போட்டிருக்கேன். 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சுத்தமான தண்ணி ஊற்றிருக்கேன். 2.25 கப்பு. நீங்கள் இந்த தண்ணி ஊற்றும்போது கூட கொஞ்சம் எட்டருந்தே ஊற்றுங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப அனலாகவே இருக்கும், சூடு அதிகமாக இருக்கும் இதுலேருந்து வெளி வர்றது. இதை தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம எந்த கப்பில் காஸ்டிக் சோடா எடுத்தோமோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு நான் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா செக்கு தேங்காய் எண்ணெய். சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுறது நம்மளுடைய உடம்புக்காக யூஸ் பண்ணுறோம். சுத்தமானதாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிலது சிகுடு வாசனை அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் செக்கு தேங்காய் எண்ணெயாக 6 கப்பு எடுத்திருக்கேன். 1 கப்பு காஸ்டிக் சோடா, 2.25 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். 6 கப் அளவுக்கு நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய். இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்த கப்புலேயே அதே கப் அளவுக்கு குப்பைமேனி சாறு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் குப்பைமேனி சூப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் குப்பைமேனியுடைய சாறு நல்லா அலசிட்டு மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதையும் நம்ம தேங்காய் எண்ணெய் கூடவே நம்ம ஊற்றிக்கலாம் 1 கப் அளவுக்கு. சரிங்களா? இதையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது தனியாக தான் நம்ம கலக்க போகிறோம். தனியாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது எனக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா இருக்கார் இல்லைங்களா, அவருடைய மெத்தடில் தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் செஞ்சதை பார்த்து நான் வீட்டில் இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எந்த சைடு எஃபெக்ட்டுக்குமே வராமல் நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாகவே நான் இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்துலலாம் தெரிஞ்சவங்க வேப்பிலை இந்த மாதிரிலாம் கேட்டாலும் இதே பேசிக் மெத்தடில் தான் நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள், நான் ரெடி பண்ணி தரேன். இப்போ நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இதுவும் கூட சாக்கோல் சோப்பும் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் இதே மெத்தடு தான். ஆனால் அதோடைய வீடியோ நான் போடலைங்க. அது ரொம்ப லாங்காக இழுக்குன்றதுனால அதை நான் போடலை. இப்போ இது தனித்தனியாக நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு நம்ம இந்த காஸ்டிக் சோடா போட்டோம் இல்லைங்களா, அது அதோடைய ஹீட்டெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் ஜில்னஸ் வந்துடணும். அந்த வந்த பக்கத்தில் நம்ம இந்த கலந்து வச்சுருக்கிற கலவையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றும்போது பார்த்திங்கன்னா தண்ணியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கலக்க கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரையிலும் நம்ம கலக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த சோப்புக்கு நம்ம கைவிடாமல் நீங்கள் கலக்கிற வேகத்தை பொறுத்து சீக்கிரமாக அதோடைய கெட்டித்தன்மை வரும். நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும், ஒரு தோசை மாவு பதத்துக்கு திக்னஸ் கொடுக்கும். அந்த பக்கத்தில் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் கலக்கிறத. சரிங்களா? இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லாவே நம்ம கலக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கலக்க தெரியும் பாருங்கள். அந்த நம்ம எடுத்து காட்டும்போது அது சொட்டக்கூடாது. அந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக நல்லா வரணும். அந்தளவுக்கு நம்ம இதை கலக்கிக்கலாம். கலக்கிட்டு நான் மோல்டிங் வச்சுருக்கேன். சோப்புக்குன்னு ரெடி பண்ணுறது மீஷோவில் தான் வாங்கினேன். உங்களுக்கு அதுவும் வேணும்னாலும் நான் லிங்க்கு தரேன். அதில் தனியாக தேங்காய் எண்ணெய் தடவி நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்ல ஒரு கூழ் பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம அதில் அதை ஊற்ற போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ கெட்டித்தன்மை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 செகண்டில் இது இன்னுமே நல்லாவே கெட்டி ஆகிடும். கெட்டியானதுமா நான் அந்த மோல்டிங்கில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், உங்களுக்கு தெரியுதுங்களா? நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கும் கரெக்டாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக கலக்குனீங்கன்னா 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு இது கெட்டித்தன்மை வந்துடும். சரிங்களா? இப்போ நான் அந்த மோல்டு எடுத்து வச்சு அதில் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா திக்காக இருக்கும் தோசை மாவு பதத்துக்கு. அதில் ஆல்ரெடி நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெயை. இப்போ இதில் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். இது இந்த ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் இந்த தன்மைக்கு கரெக்டாக நீங்கள் கலக்கி வச்சிங்கனாலே ஒரு 2 ஹவர்லேயே உங்களுக்கு அந்த நல்லாவே இதுவாகிடும், ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து தனிப்பட்ட முறையில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த சோப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து உடனேலாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம இதில் காஸ்டிக் சோடா சேர்த்துருப்போம். மற்றபடி எந்த ஒரு கலரோ வாசனை திரவியங்களோ எதுவுமே நம்ம சேர்க்கலை. அந்த மாதிரி சேர்க்காமல் செய்கிறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இதுவும் அவர் சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. அதனால் நானும் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கறது கிடையாது. இதை நீங்கள் 1 மாதம் இதை வச்சுருந்தா தான் அதோடைய காஸ்டிக் சோடாவுடைய வீரியத்தன்மை குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதே தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.
இதே மாதிரி இயற்கையாக வீட்டிலேயே செய்யுங்க. இதில் வச்சு வேப்பிலை, சாக்கோல்னு இந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ்லாம் நம்ம செய்யலாம். உங்களுக்கு தேவையானதை செஞ்சு உங்கள் உடம்பையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இது வந்து நுரை எப்படி வருதுன்றதுக்காக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த எஃபெக்ட்டும் வரல அப்படின்றதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே நான் வந்து சாக்கோலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் இதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று, சாக்கோலுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்னை கேட்டிருந்தாங்க, அதனால் ரெடி பண்ணியிருந்தேன். தேங்க்யூ.